சென்ட்ரல் ஏஜென்சிஸை மிஸ்யூஸ் பண்ணது கவர்மெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டு அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை அதிமுக ஆதரிக்குதா? இந்த குற்றச்சாட்டோட இன்னும் பயங்கரமான காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எங்களுக்கும் தெரியும், தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு முதல்வர் வந்து 421 நாள் ஜெயிலில் இருந்தவருக்கு ஒரு தியாகி பட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்ட காணொலி அதையெல்லாம் வேற பார்த்துட்டோம். ஆனால் இப்போ என்னன்னா, ஒரு 258 பக்க டாசியர், அது இல்லாமல் ஒரு 232 பக்கம் சீல்டு கவரில் கொடுத்து இந்த திமுகவோட ஒரு துறையை சார்ந்த ஒரு அமைச்சர், அவருடைய உதவியாளர், அப்புறம் அவருடைய உறவினர்கள், குறிப்பாக தம்பி, இவங்க எல்லாமே எப்படி இந்த ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தை வந்து கொள்ளையடிக்கிறதே முழு நேர வேலையை பார்த்துருக்காங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. இதுக்கு அடுத்தது தொடர்ச்சியாக இல்லை, எல்லாம் இல்லை. இதே செந்தில் பாலாஜியோட வழக்கு 10 ரூபா வச்சு டாஸ்மாகில் வாங்கினாரு அப்படிங்கிற வழக்கு, அது 10 ரூபாய்க்காக வரல. டாஸ்மாகோட கொள்முதல் எல்லாமே வந்து டாஸ்மாக் மூலமாக நடக்குதா, நம்ம டாஸ்மாக் மோனோபொலின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே டாஸ்மாக் மோனோபொலியான்னு சொல்லி மரியாதைக்குரிய பிடிஆர் கொடுத்த பேட்டியெல்லாம் வேறு இருக்குது. நாங்கள் கூட குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம். 1000 மதுபானங்கள், லைசன்ஸ் இல்லாத மதுபான பார்கள் நடந்துட்டு இருக்கு. அதோடைய கொள்முதல் தெரியல, எங்கிருந்து வருதுன்னு தெரியல, எல்லாமே கேஷில் தான் சேல்ஸ் நடக்குது, எங்கே போகுதுன்னு தெரியலன்னு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இடி உள்ள வருது, மணி லாண்டரிங்கிற உள்ள வரும் பொழுது நீதிமன்றத்திட்ட போய் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இடி உள்ள வரக்கூடாதுன்னு திமுக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் திருப்பி கேட்குறாங்க, உங்களோட அனுமதி பெற்று வரணுமா, என்ன சொல்ல வரீங்கன்னு. இல்லை நாங்கள் மாற்றி போடுறோம்னு சொல்லி போட்ட அஃபிடவிட மாற்றி போட்டாங்க. அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக ஆகாஷ் பாஸ்கரன் போன்ற கேரக்டர் டெண்டரோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க டெண்டரை மேனிப்புலேட் பண்ணுறதுலேருந்து அது மூலம் கையூட்டம் பெற்று அது எப்படி சினிமா துறையில் படம் எடுத்தாங்க வரைக்கும் ஒருவரை விஞ்சக்கூடிய அளவில் எல்லாத்துக்கும் டாப் பார்த்தீங்கன்னாக்கா 2019 முன்னாடி மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகன் அவர் எம்பியாக இருக்கும் பொழுது ஸ்ரீலங்காவில் ஹம்பன் டோண்டா அதில் வந்து துறைமுகம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் துறைமுகம்னு வரும்பொழுது 26,000 கோடி ரூபாய் சிங்கப்பூரில் ஒரு நிறுவனம் மூலமாக வருகிறது. அப்போ அந்த நிறுவனத்திலிருந்து இவர் டைரக்டராக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வெளியே போகிறாரு. இவர் வெளியில் போன அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த நிறுவனத்திலேருந்து முதலீடு வருகிறதுன்னு. அதான் தொடர்ச்சிக்கு இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரைடு கூட பிணவரையில் அவருக்கு இருந்த ஒரு கல்லூரியில் பிணவரையில் கட்டுக்கட்டாக பணம் பிடிக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இன்னொரு அமைச்சர், அவரோட வீட்டில் போய் ரைடு கொடுத்து அவரோட பையன் எம்பியாக இருக்காரு, 42 கோடி ரூபாய்க்கு ஃபாரின் கரன்சி பிடிக்கிறாங்க. இப்போ எதுலேயுமே முகாந்திரம் இல்லை, எல்லாம் எங்களை வந்து மிரட்டுவதற்கு அப்படின்னா எப்படி மிரட்ட முடியுங்கிறது ஒரு அடிப்படை கேள்வி வருது. இன்னொரு வாக்கு மூலமாக என்ன வருதுன்னா, அப்போ சிபிஐ இடி மிரட்டக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அப்படி மிரட்டினதுனால தான் கருணாநிதி 63 சீட் கொடுத்தாதுங்கிறது உண்மை. நாம் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைன்னு வருது இல்லை. இப்போ நம்ம இப்போ எதை எடுத்துக்கணும்? ஏஜென்சினால மிரட்ட முடியும் அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை அவங்க பொய்யா பேசுறாங்கன்னு எடுத்துக்கணுமா? ஸ்டாலின் என்ன இப்போ என்ன சொல்ல வர்றாரு? அவங்களாம் பொய்யா எங்க மேலே கேஸ் போட்டாங்க மிரட்டுறாங்கன்னு சொல்றாரா, இல்லை இந்த மாதிரி தான் பொய்யா மிரட்டி என்னோட அப்பா கருணாநிதி வந்து 63 சீட்டு காங்கிரஸ் மட்டுமே கொடுத்தான்னு சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு தெரியல. இது எப்படி மிரட்ட முடியும்? ஒன்று உலகமே பார்த்துச்சு. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஐடி வரும்போது ஐடி ஆஃபீஸர்ஸ் அடிச்சு வர்றாருல இங்கே இருக்கு. முதல்ல அவருக்கு தியாகிங்கிற பட்டம் எதுக்கு வருது? அவர் அடித்த காசு 1000 கணக்கில் கோடி 50,000 கோடி ஊழலில் வந்து பங்கு மேலே வரைக்கும் போச்சுங்கிறது நாங்கள் குற்றச்சாட்டாக பொது வழியில் தைரியமாக வைக்கிறோம். அதில் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினர் வரைக்கும் பங்கு இருக்கலாம், நாங்கள் வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதுக்காக தான் அவருக்கு தியாகின் பட்டம் கிடைச்சதா? எப்படி ஒரு முகாந்திரமே இல்லாமல் ஒரு நிறுவனம் அப்படின்னு போக முடியுமா? இல்லை வழக்கு தொடுக்க முடியுமா? இல்லை அந்த தொடுத்த வழக்கு வந்து நடத்த முடியுமா? இப்போ இருக்கிற கால சூழலில், இப்போ இருக்கிற வளர்ச்சியிலையும், இப்போ இருக்கிற ஊடகத்தோட தாக்கம் இருக்கும் பொழுது ஒருவரை மிரட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் எங்கே இருந்து வரும்? எப்படி இருக்கும் அது? இது தேர்தலுக்கான மலுப்புற வேலைன்னு பட்டவர்த்தனமே தெரியலையா? இப்போ 258 பேஜ் வந்ததில் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் துணைவியார் துர்கா ஸ்டாலினோட பிஏ அவர் பேர் உள்ள இருக்கிறாங்க. அதில் இருக்கு மு.க. ஸ்டாலின் மறைமுகமாக பயனாளின்னு சொல்றாங்க, நேரடியாக காசு வாங்கினான்னு சொல்லலை. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சரி, அவரோட பையன் உதயநிதி சரி, நேரடியாக காசு வாங்கன்னு சொல்ல. ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கப்பட்டது அவர்கள் மறைமுக பயனாளிகள் அப்படின்னு. சட்டத்தில் நீ நேரடி பயனாளியாக இருந்தாலும் சரி, மறைமுக பயனாளியாக இருந்தாலும் சரி, லஞ்ச காசுல நீ அதில் ஒரு குற்றவாளிங்கிறத சட்டம் சொல்லுது. இதில் இல்லாத ஒரே ஒருத்தர் வந்து முத்துவேல் கருணாநிதி கனிமொழி மட்டும்தான். ஆனால் கலாநிதியிலேருந்து ஆரம்பிச்சு, கலாநிதி வீராசாமி அங்கிருந்து ஆரம்பிச்சு நெட்வொர்க்கில் இருக்கிற எம்எல்ஏ வரைக்கும் எல்லா எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ யார் பிஏ, ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிஎன் எல்லா பேரும் போட்டு வந்திருக்கு. அது ஆதாரத்தோடு கொடுக்குறாங்களே. எந்த துபாய் நம்பரில் பேசினாங்க, எத்தனை பொட்டி அனுப்பிச்சாங்க,
அந்த ஹவாலா ட்ரேடில் கொடுக்குற அந்த ரூபா நோட்டை வச்சு அந்த நம்பர் மேட்ச் பண்ணுறது, அது இவ்வளோ ஆதாரம் கொடுத்ததுக்கப்புறம் எங்களை மிரட்டி பார்க்கிறார்கள், சீண்டி பார்க்கிறார்கள், நாங்கள் சந்திக்க தயார்னா வேற என்ன வாய்ப்பு இருக்கு? உன்னா இது நடக்கலன்னு சொல்லணும். ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், இல்லை நடக்கவில்லை, இல்லை வந்தால் நாங்கள் சந்திச்சு அவங்களுக்கு மூக்குடையை கொடுப்போம்னு சொல்லுவோம். எந்த தலைவராவது வந்து எங்களையெல்லாம் மிரட்டுறாங்க, மிரட்ட முடியாது, யாரும் இப்படி வீரம் பேசுவாங்களே? வந்து நான் வெளிப்படையாக ஊழலற்ற நிர்வாகம் கொடுத்துருக்கேன் தான் தலைவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீரவாசம் பேசுறதும், வந்து எங்களை மிரட்டுறார்கள், நாங்கள் வந்து மிரட்டப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம், எத்தனை ஏஜென்சி வேணாலும் அனுப்பு, தாங்கி நிற்கிறோம் அப்படின்னா இது சினிமா டயலாக் மாதிரி தெரியல. ஓகே.